ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டிச் மூவி. இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு 7 படம் வந்து பெஸ்ட்டாக ஒரு கிரைம் த்ரில்லர் படம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், எல்லா படமே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் எல்லா படமுமே பார்த்துருங்க. பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படத்தோட கதை உள்ள போயிடலாம். ஸோ கைஸ், டாப் 1ல என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கோலம். இது வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு மலையாள மூவி. அப்படி இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸ் வந்து காட்டுவாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 5 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து பாத்ரூம் போலான்ட்டு போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது உள்ள வந்து டாப்பை போட்டுருக்கும். என்னன்னு திறந்து பார்த்தா உள்ள வந்து ஒருத்தர் டெத் ஆயிட்டு இருப்பாரு. அதுவும் இந்த ஆஃபீஸோட எம்டியே டெத் ஆயிட்டு இருப்பாரு. டெத்துக்கு வந்து கொலைதானா இல்லை வந்து தற்கொலையா இல்லையான்ட்டு தான் நம்ம ஹீரோ வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு சீனை வந்து பங்கமாக காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து செம்மையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாரு இந்த மூவியில். இந்த மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 7.2 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ரெண்டாவது படம் என்ன பார்க்க போகிறோம்னா திட்டம் 2. இது வந்து 2021 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்று இருக்காங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து காணாமல் போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்திருக்காங்க. அதாவது அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து தேடுதல் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து ஹைவேல வந்து ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதில் வந்து எரிஞ்ச டெட் பாடி வந்து ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ஹீரோயினி வந்து போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. பார்த்துட்டு இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது வந்து ஒரு மர்டர் தான் அப்படின்ட்டு வந்து நம்ம ஹீரோயினி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக அந்த மர்டர் பண்ணவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. கடைசி ஒன்லைனில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும் இந்த படம் வந்து சஸ்பென்ஸாகவே காட்டியிருப்பாங்க. படம் வந்து ஸோ அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதோட IMDb ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க. இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லெவல் போய் பாருங்கள், தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ கைஸ், டாப் 3ல என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஆனந்த் டி பாலா. இது வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு மலையாள மூவி. படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. இருக்கும்போது ஒரு கேஸ் ஒன்று வருது. ஒரு அப்பா அம்மா வந்து என் பொண்ணை காணோம், கண்டுபிடிச்சி கொடுங்க. என் பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா. அவள் வந்து எப்பவுமே டெய்லி 7 மணிக்கு வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுவா. இன்னைக்குன்னு பார்த்து 7 மணி ஆகியும் அங்கே ஹாஸ்டலுக்கு போகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அப்பா அம்மா வந்து வந்திருக்காங்க. ஹீரோவும் வந்து இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏரிக்கார ஓரமாக அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து கிடைக்குது. நம்ம ஹீரோ வந்து அந்த கில்லர் வந்து நம்ம ஹீரோ வந்து கடைசியாக கண்டுபிடிச்சாரா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. அடுத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரையும் அந்த கேஸை தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி வரையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. ஸோ கைஸ், இந்த படம் வந்து ட்விஸ்ட் வந்து காட்டியிருப்பாங்க. செம்ம ட்விஸ்ட் இருக்கும் இந்த படத்தில். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து பாருங்கள். இதுவும் இங்கிலீஷ் டப்பிங்கில் தான் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் ஒன்றும் வரல. IMDb ரேட்டிங் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.6 கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், 4வதாக என்ன படம் பார்க்க போகிறோம்னா ரணம் அறம் தவறல். இது வந்து ஒரு பெஸ்ட் மூவி நான் சொல்கிறேன். இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கைஸ், இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது என்ன மாதிரி வேலைனா ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் உடல் பாகங்கள்லாம் செதஞ்ச உடல்லாம் ஃபேஸ்லாம் வரைஞ்சி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து சென்னையில் வந்து எரிக்கப்பட்ட உடல் வந்து 3 பெட்டியில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிடறானுங்க. அந்த உடல் வந்து யாரது கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் இந்த படமே. கடைசி வரையும் அந்த கில்லர் வந்து கண்டுபிடிச்சானா இல்லையான்ட்டு தான் நம்ம ஹீரோ வந்து காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இது வந்து கிளைமேக்ஸ் ஸ்டோரியில் வேற லெவல் இருக்கும். ட்விஸ்ட்டு மேல் ட்விஸ்ட் வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இதோட IMDb ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.9 கொடுத்துருக்காங்க. ஆஹா OTTல இருக்குது, பாருங்க. ஸோ கைஸ், 5வது என்ன படம் பார்க்க போறோம்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆன மருதானி 2. இது வந்து 2019 தான் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிட்டியில் வந்து நிறைய பொண்ணுங்களாம் காணாமல் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ணியும் இந்த சைக்கோ கில்லர் போட்டுறான். இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு பிறகு நம்ம ஹீரோயினை வந்து அந்த சைக்கோ கில்லர் கடைசியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் மீதி கதை. இந்த படத்தில் வந்து செம்ம விறுவிறுப்பாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் காட்டியிருந்தாங்க. இந்த படம் பார்க்கணும்னா இது அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 7.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ கைஸ், பார்த்துட்டு எங்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சூப்பரான மூவி தான். 6வதா என்ன படம் பார்க்க போறோம்னா அதோமுகம். 2024 தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவும் ஹீரோனியும் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோனிக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்து அவங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு ஸ்பை கேமரா வந்து இறக்கி வைக்கிறாரு. அதாவது ஸ்பை கேமரானா அவருடைய ஃபோனில் வந்து அவங்களுக்கே தெரியாத குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் எடுத்து அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு வந்து ஹீரோ வந்து ஒரு ஸ்பை கேமரா வந்து இறக்குறாரு. இறக்குறப்போ தான் தெரியுது ஹீரோவுக்கு வந்து
ஒரு மர்ம நபர் வந்து வீட்டுக்கு வராது. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்களுடைய லைஃப்பில் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்ட்டு தான் இந்த படமே. ஸோ கைஸ் இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் இந்த மூவி. இது வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்காதவங்க வந்து பார்த்துருங்க. யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஸோ கைஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் 7வது என்ன படம் பார்க்க போகிறோம்னா கன்னடத்தில் ரிலீஸ் ஆன மார்ச். இதுவும் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 கொலை வந்து ஒரே பேட்டர்னில் வந்து ஒரு கொலை செய்கிறாங்க. இந்த கொலை காரணம் வந்து ஒரு சைக்கோவாக தான் இருக்கணும்ன்ட்டு வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் முடிவு பண்ணுறாங்க. கடைசியாக அந்த 2 கொலைக்கான அந்த கில்லர் வந்து கடைசியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ட்டு தான் மீதி கதை இந்த படம். இந்த படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விதத்தில் மட்டும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ கைஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற விஷயத்தை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.8 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இது இந்த படம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து என்ன மாரி மூவி எடுத்துகிட்டு வரலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய்.